இன்னொருதான் ஏர்மோன் மலைகளிலும் மத்திய தேங்கி எழுதாராம் பாருங்க. ஏனென்றால் உண்மையான தெய்வத்தை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அவருக்குள் இருந்த பாரம் அவரை அழ வைத்தது. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? நம்முடைய நடுவிலே இருக்கிறார். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அவர் சீஷர்களுக்கு. நான் மரித்து போனேன், நான் மரித்து போய் மண்ணோடு மண்ணாக போய்விடவில்லை, ஆனால் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஆகவே பாருங்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சீஷர்களுக்கு காண்பிக்கிறார் அவர். நான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன். அதுக்கு அனுப்பி கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர். இதெல்லாம் சொன்ன பிறகு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்களுடைய கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே வந்து, கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஏனென்றால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களிலே சீசர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது வானத்தில் அந்த இயேசுவானவர் எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி தேவதூதர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் 40 நாட்கள் இருந்து சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களோடு பேசி அவர்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். ஆகவே அதே இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆகவே ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதற்கு பலவிதமான அடையாளங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஆகவே நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா சபை. ஆகவே இந்த சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சபைக்கு போவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சி நமக்குள்ளே இருக்கவேயானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய வருகையிலே உங்களையும் என்னையும் தேவன் எடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம்.